ஃப்ரெண்ட்ஸ், இது மார்னிங் vlog. மார்னிங் 6 மணிக்கு இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. காலையில் ப்ரெசென்டபுளாக காலையிலே இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்க வந்துட்டேன். அவ்வளோ ப்ரெசென்டபுளாக இருந்துச்சு. இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் எங்கே விடுது, நமக்கு சோம்பேறித்தனம் தான் இருக்கே, எந்திரிச்சோட ரொம்ப டயர்டாகிடும். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, மிளகு பொடி எப்படி திரிக்கிறது, சில்லி ஃப்ளேக்ஸ் எப்படி திரிக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கடையில் பயங்கர விலைங்க. இது நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? மிளகு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகு போட்டுக்கோங்க. போட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா பவுட்ரு பேஸில் வந்துடும். இது நீங்கள் ஒரு சளிச்சு யூஸ் பண்ணுவாங்க, நான் அப்படியே யூஸ் பண்ணுவேன். இது அப்படியே ஒரு நல்லா காற்று உள்ளே போகாத அளவுக்கு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இது ரொம்ப எப்படியும் ஒரு 3 months நம்ம நல்லா வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். ஒன்றும் பிரச்சனையே வராது. உப்பு போடுறதுனால ரொம்ப எந்த ஒரு பூச்சி எதுவுமே வராது. பெர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப ஈஸிங்க. நம்ம வரமிளகாயை அப்படியே தோலை மட்டும் நீக்கிட்டு அதை அப்படியே மிக்சியில் நமக்கு எவ்வளோ வரமிளகா தேவையோ அவ்வளையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸியை ஆன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணி ஒரு திப்பியாக கிடைக்கும். அந்த திப்பி தான் நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸு. இது பயங்கர வெளியில் ரொம்ப ரேட் அதிகங்க. நீங்கள் வீட்லேயும் இதுமாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம். இதுவும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இதுவும் நல்லா தீர வரைக்கும் நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.